சார் மியூச்சுவல் ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்றம்போது நான் நெறைய பேர்கிட்ட சொல்ற ஒரே கான்செப்ட் என்னன்னா, என்எஃப்ஓ வேணாம் சார். நியூ ஃபண்ட் ஆஃபர் வேணாம் சார். நெறைய பேர் எனக்கு மெசேஜ் போடுறாங்க. சார் என்ன சார் நீங்க என்எஃப்ஓ வந்து வேணாம்னு சொல்றீங்க. ₹10 என்ஐவி சீப்பா கிடைக்குது. நல்லது தானே சார். அதாவது வேற ஒரு ஃபண்டுல நான் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தேன் சார். நல்ல ஃபண்டு தான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ₹120 என்ஐவி இருக்கு. சிலது பார்த்தா ₹510 இருக்கு. சிலது 1000 இருக்கு. சிலது 3000லாம் இருக்கு சார். அதெல்லாம் இல்லாம இது ₹10 என்ஐவி கிடைக்கும்போது இதுதான் சார் வாங்கணும். இதை வாங்காம நீங்க என்னமோ என்எஃப்ஓ வேணாம்னு சொல்றீங்க. அப்புறம் அது என்ன சார் லாஜிக்கே எனக்கு புரியல சார். கரெக்ட் தான். அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து என்எஃப்ஓ அதுவும் எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட வந்து எப்படி வந்து பினான்சியல் அட்வைஸ் சார் என்எஃப்ஓ சார் ₹10 தான் சார் என்ஐவி சீப்பா கிடைக்குது சார் வாங்குங்க. தவறான விஷயம். இது தவறு அப்படிங்கறதோட டீடைல்ஸ் வந்து நான் ஒரு லாங் வீடியோல நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதை பாருங்க. அப்போ உங்களுக்கு என்எஃப்ஓ ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்றீங்க? என்எஃப்ஓ இன்வெஸ்டே பண்ணக்கூடாதான்னு கிடையாது. பாருங்க அந்த லாங் வீடியோ. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவாயிடும் என்எஃப்ஓவில் இருக்கின்ற ஓட்டைகள். நன்றி, வணக்கம்.